சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமார் அவர்கள் போலீசாரால் துன்புறுத்தி அவர் உயிரிழந்தார் இல்லையா, அதை பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை நாம் கொண்டு வரோம் நண்பர்களே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் படி அஜித்குமார் அவர்களுடைய தலையிலும் மார்பிலும் பல இடங்களில் காயங்கள் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்குது. இப்பொழுது அஜித்குமாரை துன்புறுத்தி விசாரணை நடத்திய 5 போலீஸ்காரர்கள் மீது வழக்கு கொலை குற்றமாக BNSS பிரிவு 196(2)A பிரிவில் மாற்றப்பட்டிருக்குது. அந்த 5 போலீசாரும் கைது செய்யப்பட்டு ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் காவல்ல வச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த வழக்குல கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய பிறகு முதல்வர் அவர்கள் இந்த வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்றி இருக்கிறாரு. நம்முடைய எதிர்க்கட்சிகள் பலவும் பொறுப்போடு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வராங்க. இதுல மிக முக்கியமாக தமிழக முன்னாள் முதல்வரும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு. அஜித்குமார் அவர்கள் குற்றவாளி அப்படின்னாக்க நீங்க கோர்ட்ல அவரை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கலாம். அதற்கு பதிலாக இப்படி கொடூரமாக டார்ச்சர் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் தங்களுடைய வருத்தத்தையும் அதிமுக அஜித்குமார் குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்கும், நியாயம் கிடைக்கும் வரை நிற்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. தைரியமா இருக்கமா, உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. இதை பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும். அதனால நீங்க மனம் தளராம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் நீங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்கு, நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க. அதனால நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலேயே அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா, மனம் தளராது இருக்குமா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோமா.